ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் நாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து புதுசாக டிஹெச்எஸ் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் ரூல் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் என்னென்ன ப்ரப்போசல் ரூல்லாம் அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து டிசம்பர் 26 இது எஃபெக்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் டிசம்பர் 26 வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூல் வந்து ப்ரப்போஸ்ட் ஸ்டேட்லேருந்து அது பெர்மனன்ட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ டிசம்பர் 26க்கு அப்புறம் கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆக போகிற சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் இங்கே கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க. அப்படி ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் இருக்கிற பயோமெட்ரிக்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து நார்மல் நடக்கும். ஆனால் எக்ஸிட் ஆகும்போது நமக்கு எந்த ஒரு செக்ஸுமே இருக்காது. யூஸ்வலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏர்லைன் வழியாக நீங்கள் வந்து வெளியே கண்ட்ரி விட்டு வெளியே போகிறீங்களோ அந்த ஏர்லைன் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த கேண்டிடேட் வந்து இந்த பாஸ்போர்ட் நம்பர் இவங்க கண்ட்ரி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதை தான் அவங்க வந்து ஒரு எக்ஸிட் ரெக்கார்டு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் டிசம்பர் 26 அது மாறப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எக்ஸிட் ரெக்கார்டை வந்து நாங்களே இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம்ப்பா, எதுக்கு ஒரு ஏர்லைன் கிட்ட சொல்லி அவங்க எங்களுக்கு கொடுத்து இது எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை, நாங்களே வந்து எங்கள் ரியல் டைம் டேட்டா பேஸில் நாங்கள் எக்ஸிட் ரெக்கார்டை நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம், நாங்களே கேப்சர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ப்ரப்போஸ் பண்ணி இப்போ வந்து அது பர்மனன்ட் ரூலாக ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன் ஷார்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிசம்பர் 26 மேலே நீங்கள் வந்து யூஎஸை விட்டு போகிற மாதிரி இருந்தால் மேபி அது ஒரு 1 மந்த் 1.5 மந்த் கேப் விட்டுக்கோங்களேன். ஒரு ஃபெப்ரவரி மிட் வரைக்கும் யாராவது வந்து என் கண்ட்ரி விட்டு வெளியே போகிறதா இருந்தால் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு 3 hours 4 hours முன்னாடியே போவோம், ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஆனால் இப்போது அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 மணி நேரம் நீங்கள் வந்து டிசம்பர் 26, 27 அந்த ஃபஸ்ட் வீக்கில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஏர்போர்ட் போகிறது நல்லது. ஏன்னா இது அவங்க எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க டிஎஸ்ஏ அந்த செக் பண்ணும்போது அவங்க வந்து ஃபேஷியல் ஸ்கேன் எடுக்க போகிறாங்களா, இல்லை கேட்டில் எடுக்க போகிறாங்களா, இல்லை ஒரு சில ரிப்போர்ட்டில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட் மாதிரி அது நடக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நடந்து போகும்போது அங்கே இருக்க கேமராஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸ் வந்து கேப்சர் பண்ணி அது வந்து எக்ஸிட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிவிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி வாக் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்க போகுது, இல்லை நீங்கள் ஃபேஷியல் ஃபீச்சர் வந்து எப்படி மேட்ச் பண்ண போகிறாங்க, இது எதுவுமே வந்து தெரியல. அது நடக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அதனால் முன்னாடியே போகிறது நல்லது. ஸோ இந்த ரூல் வந்து நான் யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு தான். யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி அது நான் யூஎஸ் சிட்டிசன்ஸ். அந்த டிஸ்டிங்ஷன் தான் இதில் இருக்குது. வீசா ஹோல்டர் படியோ இல்லை நான் க்ரீன் கார்டு இல்லை வந்து நான் லாஃபுல் பர்மனன்ட் ரெசிடென்ட் எந்த கேட்டகரியில் நான் சிட்டிசனாக இருந்தாலே இது அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த ரூல் வந்து இருக்குது. அண்ட் இது ப்ரப்போஸ் பண்ணும்போது இல்லாமல் இப்போ புதுசாக என்ன மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து இந்த கெனேடியன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். முதல்ல வந்து கெனேடியன் விசிட்டர்ஸ் அவங்க லேண்ட் பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி வந்து யூஎஸ்குள்ளே ஏதாவது வந்து விசிட் பார்த்துட்டு போவாங்க, இல்லை டூரிசம் வந்துட்டு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இப்போ வந்து அந்த எக்ஸப்ஷனையும் எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ வந்து கெனடியன் சிட்டிசன்ஸ் யாராவது பார்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டு போகும்போது அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெக்கார்டை வந்து இங்கே கிளியராக வந்து கேப்சர் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க ஒரு பெரிய சேஞ்சாக சொல்லப்படுது. அண்ட் ரெண்டாவது என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஏர் அண்ட் சி போர்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி அந்த வேர்டிங்ஸ் வந்து இருந்துச்சு, அந்தளவுக்கு பெருசாக டிஃபைன் பண்ணப்படல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. யூஎஸை விட்டு எக்ஸிட் ஆகிற எல்லா போர்ட்லையும், அதாவது ஏர், சி, ரெயில் போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபெரி போர்ட்டாக இருக்கும், சி போர்ட்டு, அதுக்கப்புறம் டிஹெச்எஸ் டெசிக்னேட் பண்ண எந்த எக்ஸிட் போர்ட்டாக இருந்தாலும் இது வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி இப்போ கான்க்ரீட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது மிக முக்கியமாக, போன வாட்டி வந்து இது எதுக்காக எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த வேர்டிங் வந்து கொடுத்துருந்தாலும் அது அந்தளவுக்கு கொஞ்சம் வேகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கான்க்ரீட்டாக அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஒரு 3 பாயிண்ட் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டிட்டர்மினிங் ஓவர் ஸ்டே, ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு. ரெண்டாவது என்ட்ரி ஆகும்போது அது வந்து அட்மிஷனுக்கு கம்ப்ளைன்ஸாக இருக்காங்களா இந்த கேண்டிடேட் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் தட் திருப்பியும் உள்ள என்ட்ரி ஆகும்போது இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் அது வந்து வேர்டு வந்து புரிஞ்சிக்க முடியுது, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் மூணாவது பாயிண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் யாராவது ஒருத்தவங்க வந்து போன வாட்டி வரும்
போடும்போது நிறைய நாள் ஓவர் ஸ்டே பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அது ரிப்பீட்டடாக ஓவர் ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போன வாட்டி ப்ரப்போசல் ஸ்டேஜில் இல்லாமல் இப்போ வந்து அவங்க பெர்மனன்ட் ஸ்டேஜில் கொண்டு வந்த ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன்ஸ். போன ப்ரப்போசலில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, பேபியாக இருந்தாலும் சரி 70 இயர்ஸ் மேலே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த ஃபீச்சர் வந்து கேப்சர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை இது வந்து கொஞ்சம் பெர்மனன்ட் அந்த ஃபைனல் ப்ரப்போசல் வரும்போது இது வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, யாருக்காக இருந்தாலும் நாங்கள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன். ரெண்டாவது என்ன ஒரு ஜென்ரலாக அவங்க வந்து எக்ஸப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே எம்பசியில் வந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து டிப்ளமேட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாஸ்போர்ட்டே வேறு கலரில் இருக்கும். ஆக்சுவலாக டிப்ளமேட் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு, இமிகிரண்ட் இல்லாமல் அவங்களுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிப்ளமேட்ஸ்க்குலாம் ஜென்ரலாக எல்லா கண்ட்ரிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கர்ட்டசி பேசிஸில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் இமிகிரன்ஸ் சப்ஜெக்ட் ஆகிற அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு அப்ளை ஆகாது. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் ரூல். பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனால் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இது எக்ஸப்ஷன் இருக்கும், அவங்களுக்குலாம் இது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி எக்ஸப்ஷன் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எக்ஸப்ஷனும் வந்து இப்போ இதில் இல்லை, டிப்ளமேட்ஸும் இதில் வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜெட். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஜெட் வழியாக போகிறவங்களுக்கு இது எக்ஸப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் ஜெட்ஸில் போகிறவங்களா இருந்தாலும் அவங்களும் வந்து என்ட்ரி எக்ஸிட்லாம் கேப்சர் பண்ணி அது ஒரு தனி ப்ரொசீஜர் என்ன ஏதுன்றது தெரியல, ஆனால் அவங்களும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் இப்போ அது எதுவுமே வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன எதனால் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இந்த சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை இந்த எக்ஸ்பர்ட்ஸும் சரி, இந்த கிரிட்டிக்ஸும் சரி, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன்ஸும் சரி, என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து இங்கே வருது. நம்பர் 1 வந்து இந்த ஓவர் ஸ்டே எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணலை. அது வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை வந்து ஒரு நாள் ஓவர் ஸ்டேனா கூட வந்து அவ்வளோதான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது தெரியல, அது பொறுத்து இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த I-94 எக்ஸ்பயர் ஆகுது இல்லையா, அந்த எக்ஸ்பயர் ஆகும் 2-3 நாளைக்கு முன்னாடியே கண்ட்ரி விட்டு போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் எடுத்து அவங்க எந்த டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது சிஸ்டம் தானே, நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்ததுலேருந்து கடைசி நாள் எனக்கு I-94 வேலிடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்டேட் ஆகிறது வந்து டைம் ஸ்டாம்ப்னு தெரியல. அப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் இல்லை வந்து 1 hour ஓவர் ஸ்டேன் வந்தால் கூட அது ஓவர் ஸ்டேன் ஃப்ளாக் ஆகிடுமா, அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா பின்னாடி தெரியாது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு 3 to 4 days அந்த எக்ஸ்பைரிக்கு கடைசி நாளுக்கு ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி போகிறது நல்லது அப்படின்னு பேசிக்கிறாங்க. மூணாவது, இந்த ஓவர் ஸ்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து போயிட்டு திருப்பி உள்ளே ரீஎன்ட்ரி ஆகும்போது இது ஓவர் ஸ்டே வந்து இன்ஸ்டண்ட்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இது வந்து போக போக வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அதுக்கு தான் இதை எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக கால்குலேட் ஆகும்போது போன வாட்டி நீங்கள் போகும்போது அட்லீஸ்ட் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஏதோ ஃப்ளைட் டிலே ஏதோ நீங்கள் டிராஃபிக் வந்துருச்சு அந்த லாஸ்ட் நாள் நீங்கள் கிளம்புறீங்க, அப்போ வந்து நீங்கள் 1 மணி நேரம் ஓவர் ஸ்டேன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸ்டில் ஓவர் ஸ்டே இஸ் ஓவர் ஸ்டே அப்படின்னு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏர்லியர் வந்து இந்த மாதிரி சினாரியோ வந்து உங்களுக்கு ரீஎன்ட்ரி ஆகும்போது இந்த சிபிபி ஆஃபீஸர் கிட்ட இந்த டேட்டா இருக்காது. நீங்கள் வந்து போன வாட்டி வந்து நீங்கள் கண்ட்ரி விட்டு போயிட்டீங்கன்னு தெரியும், ஆனால் எப்போ போனீங்க, 2 நாள் எக்ஸ்ட்ராவாக இருந்தீங்களா, இதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சில 1 செகண்ட் ஓவர் ஸ்டே பண்ணால் கூட உங்களுக்கு 1 செகண்ட் ஓவர் ஸ்டே பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த சிஸ்டம் கால்குலேட் பண்ணிடும். ஸோ இதனால் வந்து என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. முதல்ல இருக்கிறத விட இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இந்த ரூல்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஓவர் ஸ்டே இஸ் ஓகே வேலிட் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கிட்ட வர அந்த ரூல்ஸ் கிளியர் ஆகும்போது தான் என்ன எது நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இதை பொறுத்து இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த டேட்டா எல்லாமே வந்து 75 இயர்ஸ்க்கு வந்து சேவ் பண்ணி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஐ காலகட்டம் அண்ட் டேட்டா பேஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேக் ஆகும், லீக் ஆகும், நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இத்தனை மில்லியன் பேரோட ஃபேஷியல் ரெகக்னிஷன்லாம் வந்து வெளியே லீக் ஆகிடுச்சுன்னா இது என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு தெரியாது. அதனால் இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ப்ரைவசி ரிஸ்க்காக வரது கூட சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க, எப்படி அது வந்து செக்யூராக வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இது வந்து இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாமே ஒரு கன்சர்னாக பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலாக இதில் இருக்க ஒரு பெரிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பயோமெட்ரிக்ஸ்லேயே நிறைய ஃபார்ம் ஆஃப் பயோமெட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். ஆனால்
இது நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டிஎன்ஏ அளவுக்கோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் அளவுக்கு கூட இல்லை ஆக்சுவலாக. இது வந்து அந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. ஸோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் நீங்கள் நடந்து போகும்போது உங்களோட ஃபேஸ் அப்படி ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து ஒரு டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரெக்டாக தான் போயிட்டோம், ஆனால் திருப்பியும் உள்ளே வரும்போது நீ போன வாட்டி வந்து ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேஸை எடுத்து பார்க்கும்போது வந்து அது மேட்ச் ஆகலை, இல்லை சம்திங் வந்து தப்பான ஒரு ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸை அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் இருக்கா, இல்லை அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை அவங்க ஃபேஸே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, இல்லை அதோட வந்து வெறும் பயோமெட்ரிக்ஸ் உள்ளே இருக்க அந்த நுவான்சஸ் டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணுவாங்களா, இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு இங்கே வாய்ப்பும் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக நீங்கள் இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலே நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க அவங்களும் அதுக்கப்புறம் வயசானவங்க அண்ட் ஒரு சில ஸ்கின் கலர் அண்ட் டோன் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து அவ்வளோவா ஒரு ரிலையபிள் டூலாக இருக்காது. நீங்கள் ஒரு 100 வாட்டியில் ஒரு 70-80 கிட்ட ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த ஆர்பிட்ரரி பர்சன்டேஜ் வரைக்கும் மட்டும்தான் ரிலை பண்ண முடியும். மீதி நேரத்தில் அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால தான் வந்து இது எப்படி வந்து ஒரு இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட இதில் கொண்டு வரும்போது இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியல அப்படிங்கிறதும் இது ஒரு பெரிய கன்சர்னாக வந்து எல்லாரும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் கிட்ட நெருங்கும் போது போக போக இது எப்படி வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க, இதை வச்சு அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோலேருந்து ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 26க்கு அப்புறம் யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது ஒரு அட்வான்ஸாக நீங்கள் இதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வந்து பின்னாடி வரவங்க பார்த்து படித்து பயன்பெறட்டும். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.